ஏற்கனவே டிவிகேக்கு தமிழில் ஒரு இது சொல்லி தேவையில்லாமல் வந்தார். அடுத்து இப்போ சசிகலா கட்சிக்கு ஒரு மாதிரியான வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் கட்சிக்கு ஏதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிதான் நீ மக்களுக்கு நல்லது செய்வீங்களா? உங்ககிட்ட இருக்க பணத்தில் செய்ய மாட்டீங்களா? சரியான கேள்வி, சூப்பரான கேள்வி. இது ஷார்ட் டைல் அடித்த மாதிரியான கேள்வி, செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி. ஆனால் அதே நீங்கள் திருநிதியெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களே, கலெக்ட் பண்ணி நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க. இதே மாதிரி நீங்கள் போய் அந்த கழிவறை குழந்தைக்கு இல்லாமல் பேசினார். அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வேறு பேசினார். அதெல்லாம் நீங்கள் கட்டலாமே. மற்றவங்களை கேள்வி கேட்குறாள், முதல்ல நீங்கள் செய்யுங்க. எனக்கு திடீர்னு அன்புமணி ராமதாஸ் மேலேயும் எடப்பாடி மேலேயும் பார்த்து பீறிட்டு வருது. டவுட் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏடிஎம்கேயோட பிடி தான் இப்போ நாம் தமிழ் கட்சியான்றத தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலா அவர்களை திரு சீமான் போய் சந்திச்சு ஓட்டு ஏறிச்சு. அப்போ உங்க அண்ணன் சீமான் பார்க்கும்போது அவங்க வந்து அழப்படைசு ரிட்டையர்டு பீஸ்ன்னு தெரியலையா? திமுக பிஜேபி எதிர்க்குது, டிவிகேவை எதிர்க்குது, டிவிகே திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது. இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நாம் தமிழர் எதிர்க்கிறாங்களா? அவங்கள பத்தி சீண்டு இருக்காங்களா? அட்லீஸ்ட் எப்பயாவது ஒரு தடவை எடப்பாடியாவது ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாங்க. உங்களை ஊர்காவா கூட நினைக்கல. போன வாட்டி விட கம்மியாக அந்த வாட்டி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளவு சீட் தான் ஃபைனலைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சீட்டு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது நோட்டு புத்தகங்கள்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன். டிஎம்கேவே கழட்டி விட்டாலும் பரவாயில்ல, நாங்க வந்து உங்க கூட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு. அப்படிதான். இந்த 2 MP கிடைக்குது, 4 MLA கிடைக்குது. இதுக்கு மேல என்ன இருக்கு அவங்களுக்கு? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தேர்தலுக்கு கரெக்டாக 30 நாள் இருக்குது சார். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து இந்த தொகுதி பங்கீடு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து இன்னமும் போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து முக்கியமான கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐஎம் அவங்க வந்து பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காங்க திமுக தரப்புலேருந்து. ஸோ என்னன்னா, போன வாட்டி விட கம்மியாக அந்த வாட்டி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ சீட் தான் ஃபைனலைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை வந்து அதிக அரசு நிர்வாகத்தை இருந்த ஒரு இதுவாக இருக்குது. இதுக்கு நம்மளுடைய சீகே டாக்ஸ் மூலமா வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு நம்ம கன்னட்டுக்குள்ளே போகலாம். இப்போது திமுக சிபிஎம் பேசுகிறது வந்து அவங்களே வந்து வெளியே பேச்சு கொடுத்துட்டாங்க. நாங்கள் போய் எங்கள் செயற்குழுலாம் பேசுகிறோம், ஆனால் நாங்கள் வேறு கட்சிக்கு போக மாட்டோம், நாங்கள் இந்த சீட்டை தான் எடுப்போம், ஆனால் நாங்கள் எங்கள் செயற்குழு பேசிட்டு வரோம். வேறு ஏதோ சின்ன பார்கின் ஏதோ இருக்குது போல இருக்குது. போன தடவை ஞாபகம் இருக்கா, அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் இருக்கான்னு தெரியல. முடித்த உடனே வந்துடுவாங்க. சீட்டு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது நோட்டு புத்தகங்கள்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அவங்க வேற லாஜிக்காக ஒரு பிரச்சனை என்னன்னா, அக்கௌண்ட்டில் வேறு வாங்குவாங்க. அழகாக அது பெருமையாக வர சொல்லுவாங்க. நான் வந்து ஒயிட்டில் வாங்கணுன்றது இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ தான் இதை போய் நம்ம சிபிஎம் பேசி என்ன பிரச்சனை? நான் என்ன நினைக்கிறேன்னா, கேரளாவில் இந்த பிரச்சனை காங்கிரஸ் டிவிக்கு களத்துலேருந்து வெளியே போன உடனே காங்கிரஸுக்கு மாற்று கேரளாவில் வந்து சிபிஎம் தான். ஸோ இவங்க விஜயை டேக் ஓவர் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்கும் கண்டிப்பாக. 2 வாட்டி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுனால திருப்பி வந்து இப்போ காங்கிரஸ் மாறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் அங்கே ஆக்டிவாக ரொம்ப பண்ணுறாங்க. அமைச்சர் வீட்டிலலாம் போராட்டம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்காங்க. அதை டேமேஜ் பண்ணணுன்னா விஜயால் சப்போர்ட் பண்ணுறது, ஒரு சின்ன சப்போர்ட் கிடச்சா இவங்களுக்கு பெரிய இது இருக்குன்னு அதை இவங்க பண்ணியிருக்கலான்றது என்னுடைய கருத்து. இது சிபிஎம்மை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு ரிசர்வ்டாக பண்ணுற விஷயம். டிவிக்கேவும் ட்ரை பண்ணியிருக்கலாம். இங்கே அந்த ஒரு டிவிகேயில் வந்து ஒரு சீனியாரிட்டி யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஐடியா கொடுத்து அதை புஷ் பண்ணுற மாதிரியாக பண்ணலை. ஸோ பண்ணியிருந்தா சிபிஎம் காங்கிரஸ் வெளியே போச்சுன்னு சிபிஎம் கையில் தூக்கியிருந்தா, சிபிஎம்மும் விஜய் கையில் தூக்கியிருந்தா இவங்க 6 சீட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் பலமாக கூட வாங்கியிருந்துருக்கலாம். நேற்று சண்முகம் அவர்கள் வந்து பேசுகிறப்போ டிஎம்கேவே கழட்டி விட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு. அப்படிதான். இல்லை, வேறு வழி முடிஞ்சிச்சு. அந்த இப்போ ஏதோ இங்கே ஒட்டி ஒரு எழுதிட்டு இருக்கோம். இந்த 2 MP கிடைக்குது, 4 MLA கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது அவங்களுக்கு? சரி, மொத்த ஊர்லேயே இல்லையே நாங்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அந்த கிளாரிட்டிக்கு ட்ரைவ் பண்ணுறாங்க.
சார் இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் ஊழியர்கள் போராட்டம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணி 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யணுன்ற கூட டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்தாங்க சார். சிபிஐஎம் வந்து தொழிலாளருக்கு நிக்கக்கூடிய ஒரு கட்சி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கண்மூடித்தனமா ஒரு முட்டு கொடுத்துட்டு கடைசியில 4 சீட்டு 5 சீட்டு வந்து நிக்கிறதெல்லாம் என்ன சார், எப்படி சார் பார்க்கலாம்? சரி, நாங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் சாம்சங் இந்த போராட்டத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட பேசி சரி பண்ணோம். நமக்கு கேட்ட கேள்விக்கு நம்ம கேட்ட ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து அரசாங்கம் வந்து செவி சாய்ச்சுது. அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்போம். வாய் நாக்கு என்ன வேணால் பேசும். இன்றைக்கி ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும். ஸோ களம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒரு வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் சிபிஎம்மை பற்றி பேசுகிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கானா இல்லை. ஓகேவா? அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கண்டென்ட் தொட்டுட்டு அவங்க நம்ம என்ன பேசினாலும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாட்டுக்கு வளர்ச்சிக்காக நாங்கள் டிவிக்கோட நினைய போகிறோம் அப்படி ஏதாவது சொல்லவா போகிறாங்க. தெளிவாக சொல்லிட்டாரு, ஆனாலும் இங்கே தான். அப்புறம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? அது சரி, ஓகே. அது பேக் எண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி அங்க அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சுட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. சரிங்க சார். அடுத்தபடியா சசிகலா ராமதாஸ் அந்த கூட்டணி வந்து ஓரளவு உறுதியாயிடுச்சு. அந்த கூட்டணி வந்து நாளைக்கு விஜய் பக்கம் போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த யாரு அந்த நம்ம சாட்டை துரைமுருகனா, அவர் எது பேசினாலும் சரி. அந்த ஏற்கனவே டிவிகேக்கு தமிழில் ஒரு இது சொல்லி தேவையில்லாமல் வந்தார். அடுத்து இப்போ சசிகலா கட்சிக்கு ஒரு மாதிரியான வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் கட்சிக்கு ஏதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அண்ணன் தான் ஏற்கனவே திருள் நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திருள் அதான் நம்ம கட்சி பேர்லேருந்து வருவோம். இப்போ அண்ணன் வந்து அந்த சாட்டி துரைமுருகன் வந்து பேசியிருக்க பேச்செல்லாம் பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து கட்சிக்கு இவ்வளோ செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகி தான் நீ மக்களுக்கு நல்லது செய்வீங்களா? உங்ககிட்ட இருக்க பணத்தில் செய்ய மாட்டீங்களா? சரியான கேள்வி, சூப்பரான கேள்வி. இது ஷார்ட் டெயில் அடித்த மாதிரியான கேள்வி, செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி. ஆனால் அதே நீங்கள் திருநெல்வேலியெலாம் கலெக்ட் பண்ணுறீங்களே, கலெக்ட் பண்ணி நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க. இதே மாதிரி நீங்கள் போய் அந்த கழிவறை குழந்தைக்கு இல்லாமல் போச்சு இப்போ பேசினார். அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வேறு பேசினார். அதெல்லாம் நீங்கள் கட்டலாமே. அண்ணன் ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு போராடுறீங்க? நீங்கள் தேர்தல் களத்துக்கு வரீங்க, ஒரு மீட்டிங்க்கு செலவாகுது இல்லையா? அதெல்லாம் மிச்சம் பண்ணி அந்தந்த ஊருக்கு நீங்கள் கொடுக்கலாமே. இது இப்போ நீங்கள் மேடே பேசுகிறீங்களே, இப்போ இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்களே, இதில் என்ன ஒன்றுன்னா அண்ணனுக்கு திடீர்னு அன்புமணி ராமதாஸ் மேலேயும் எடப்பாடி மேலேயும் பாசம் பீறிட்டு வருது. இப்போ டவுட் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏடிஎம்கேவோட பிடின்னு தான் இப்போ நாம் தமிழர் கட்சியான்றத தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ யாராவது நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுவாங்களா? இதை போட்டால் அதிமுக பிஜேபி ஓட்டு, அதுக்கு டைரெக்டாக போய் போட்டு போகிறாங்க. 8லேருந்து 2 போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சீமான் அவர் இதை வந்து சாட்டை துரைமுருகன் எது பேசினாலும் ஓகே, அது தனிப்பட்ட இதுன்ற மாதிரி கடந்து போகிறாரு. ஒரு தலைவராக அந்த கட்சியிலேருந்து அவர் கீழே இருக்க ஒரு நிர்வாகி இது பண்ணும் போது அது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையாக தான் பார்க்கப்படும். இப்போ நீங்கள் அது பண்ணும் போது என்ன ஆகும்? ஏடிஎம்கேக்கு உங்கள் சாட்டை துரைமுருகன் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் புரியுது. மொத்தம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு என்னைக்குமே இல்லை. இன்னைக்கு அவர் வீடியோலாம் பாருங்க. அண்ணன் விஜய் வந்தாருன்னா வளர்றதுக்கு முன்னாடியே ஆஹா ஓஹோன்னாரு. வந்த உடனே அண்ணன் எதிர்த்தாருன்னா அதுக்கு அப்படியே மாற்றி பேசுவாப்புல. சசிகலா அவர்களை சீமான் போய் சந்திச்சு ஓட்டு ஏறிச்சு. அப்போ உங்க அண்ணன் சீமான் பார்க்கும்போது அவங்க வந்து அழப்படைசு ரிட்டையர்டு பீஸ்ன்னு தெரியலையா? என்னது, உங்களுக்கு தேவைன்னா ஒருத்தங்க வந்து ராஜாமாத்தா பெரிய ஆளு, உங்களுக்கு தேவை இல்லைன்னா அவங்க வந்து விஜய் பக்கம் யாரா போயிட்டா போதும் சார், அவங்கள போட்டு வசப்படுறது, அது போட்டு போடுறது. இது எந்த விதத்துல சரி? நீ அரசியல் நாகரிகமா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியில திரு சீமானை தவிர நாகரிகம் பார்க்கறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்களே பேட்டிகள்ல சில விஷயங்கள் இது பண்ணாலுமே அநாகரிகமானதுக்குள்ள போறது இல்லை. நீங்கள் இப்போ ரஜினி வராருன்னா உடனே அவர் கன்னடம் திட்டுவார், அவர் வரலன்னா அவருக்கு ஆதரவு சொல்லிடுவார். ஸோ தலைவருடைய இதை தான் தொண்டரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? நாகரிகமான ஒரு அரசியல் நம்ம அவங்களுடைய கொள்கைகளில் சிலதெல்லாம் நம்ம உடன்பாடு இல்லைனாலும் சில விஷயங்கள் தற்சார்பு முறைன்றது நம்ம காலகாலமாக இருந்த விஷயம், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அது பெருசாக குளோபலைசேஷன் வரும்போது பண்ண முடியல. பட் இன்னும் பண்ணலாம். அதை நம்ம தனி அவர் சொல்றாருல சார், இந்த பயோகேஸ் முறையில நான் வந்தா கொண்டு வருவேன் அப்படின்னா நீங்களும் அதை தான் வலியுறுத்துனீங்க. அது ஓகே தான் சொல்றேன். அந்த மாதிரி தற்சார்பு முறை சிலதை பண்ண முடியும், ஓவரால் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமானா முடியாது. இப்ப தற்சார்பு முறையில
இப்போ நம்ம ராக்கெட் அடுப்புலாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குன்னா ஈவி நம்ம ஊர்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கரண்ட் சோலார்ல இருந்து எடுத்து பண்ணிக்கிறது அட்வான்டேஜா நம்ம தற்சார்புக்கு வந்துட்டு தான் இருக்கு. இந்திய கவர்மெண்ட்டும் சில தற்சார்பு முறையை கையாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அதை சொல்றீங்க. ஒரேடியா நம்மளால ஓவர் நைட்ல மாற்ற முடியுமான்னா இல்லை. சரி, இவர் சொல்ற கொள்கையும் கோட்பாடுமே வைக்கணும்னால 25 வருஷம் ஆகும். தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி லைவ் ஆக்குறதுக்கு. ஏன்னா ஃபண்டு வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். அந்த டெவலப் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா அது 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் போய் முடியிற வரைக்கும் அது கால விரயம் இருக்கும். ஒவ்வொரு அது அரசாங்கம் ஃபண்டு எடுத்து ஆள முடியாது இல்லையா? இது வந்து தனி, அது தனி. நான் அரசாங்கமா சொல்றேன். ஸோ நீங்க செய்யறது எல்லாமே வந்து இன்னொருத்தவங்களை டேமேஜ் பண்ணி அரசியல்லாம் இப்பவும் உங்களை யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த 3 பேர் நான் நேற்று இன்டர்வியூல நம்ம சொன்னோம். திமுக பிஜேபி எதிர்க்குது, டிவிகேவை எதிர்க்குது. டிவிகே திமுகவை எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நான் தமிழர் எதிர்க்கிறாங்களா? அவங்கள பத்தி சீண்டு இருக்காங்களா? அட்லீஸ்ட் எப்பயாவது ஒரு தடவை எடப்பாடியாவது ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாங்க. உங்களை ஊர்காவா கூட நினைக்கல. நிஜம் தானே. சக்தியா வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே தெரியும். சாட்டை துறைமுகனை போய் யாராவது இன்டர்வியூ எடுங்க. தேர்தல் முடிஞ்சா அவங்க மாற்று சக்தியா ஜெயிச்சா வெற்றி, தோற்றா அது என்னது பயிற்சி தான். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் பயிற்சியில இருக்க போறோம்? இது வரைக்கும் 16 வருஷம் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு என்னன்னா திருநிதியில 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீடு இருப்பாரு. அது தப்பு இல்லை. ஆனா திருமதி சசிகலா அவங்க வந்து போயஸ் கார்டன்ல வீடு கட்டி இருக்க கூடாது. 150 கோடி இல்லையா? அது சொல்றத வாய்க்கு வந்துதான். இப்ப இந்த அந்த ஊழல் கதைக்கு சொன்ன மாதிரி கணக்கு வழக்குல ஏத்திக்கோங்க, அந்த மாதிரி ஏத்திக்க வேண்டியதுதான். நீங்க முடிவு பண்ண இப்ப அண்ணன் நீலாங்கரைக்க ஈசிஆர்ல ஏதோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற வீடு மதிப்பு எதாவது சொல்ல முடியுமா? கூட இங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு பத்தி சரி, நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஆளு மத்தவங்களை கேள்வி கேட்கிற ஆளு முதல்ல நீங்க செய்யுங்க. உங்க மகனை அக்ரிகல்ச்சர் படிக்க வைங்க, நீங்க விவசாயம் இறங்கி பண்ணுங்க. கல்வியில படிக்க நம்ம சாட்டை துருகமன் வேற யூடியூப்ல இன்ஃபுளுசரா இருக்கிறாரு. நீங்க போய் களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. அதாவது கலப்பையை பிடிச்சி வேலை செய்யுங்க. பயோ கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி காட்டுங்க. நான் தற்சார்பு பண்றேன்னு திரு அண்ணாமலை அவர் வரதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் வச்சு இந்த மாதிரி பண்ணேன், பண்ணைகள் வச்சு நான் விவசாயம் பண்ணேன்னு காமிச்சேன். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சென்னையில உட்காந்து இதுல வேற அவர் லிஸ்ட் போட்டாரு. எல்லாரும் சென்னையில உட்காந்து இருக்கிறார், விஜய் மட்டும் மும்பைக்கு போயிருக்கிறாருன்னு. நீங்க சென்னையில உட்காந்து மட்டும் நான் அரசியல் தமிழ்நாட்டுல தேர்தல் 234 தொகுதி, உங்க அண்ணன் ஏன் மெட்ராஸ்ல மட்டும் உட்காந்துக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டா தகுமா? வேலைப்பாடுக அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க. நீ அடுத்தவன் ஒண்ணுக்கு எப்போ போகணும், சாப்பாடு எப்போ சாப்பிடணுன்றதெல்லாம் உன் வேலை இல்லை. அவங்களை கேள்வி கேட்டாலே நேரா விஜய் பக்கம் திருப்பிடுறாரு. எல்லாம் அப்படிதான். அவர் நீங்கள் தெரியுமான்னு சரி, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான். இது அதுக்கப்புறம் வந்து எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. திரு சாட்டை துறைமுறைன்னு அண்ணன் விஜய் வாழ்கன்னு சொல்ல வேண்டிய காலமும் வரலாம், அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு சொல்ற காலமும் வரும். ஏன்னா அவங்க கட்சியில இருந்து ஏற்கனவே ராஜீவ்காந்தி திமுக போயிட்டாரு, கல்யாண சுந்தரம் அண்ணா திமுக. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போனதுக்கு அப்புறம் தான் சாட்டை துறைமுன் ஒருத்தர் இருக்காருன்றது வெளியே பப்ளிக்கா தெரிஞ்சது. அவங்களுடைய பேச்சு தான் காலங்காலமா பேசப்பட்டது. சரியா? அது முதல்ல புரியுங்க. நாளைக்கு இவரும் இங்க இருந்து வெளியே போவாரு, அண்ணன் சீமான் எங்க போவாருன்னு தெரியல. சரி, இதெல்லாம் சரி, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நீங்க இன்னொருத்தரை எப்படி விமர்சிக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நிக்கிறது எந்த அளவுக்கு உங்க உரிமையோ உங்க சுதந்திரமோ, அதே போல அவங்க கட்சி ஆரம்பிச்சு அவங்க யார் கூட கூட்டணி வைக்கின்றது அவங்க சுதந்திரம், அவங்களுடைய உரிமை. அதை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு எந்த ஒரு அவங்களும் சொல்லுவாங்கல்ல, விமர்சிக்கிறதும் எங்களோட உரிமை இருக்கு. நீ கொள்கையை விமர்சி. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது சொல்லுங்க, இல்லை எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்க ஓட்டுல இல்லைன்றத பேசுங்க, களத்துல போய் பேசுங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது கொடுங்க. சும்மா யூடியூப்ல உட்காந்துட்டு நான் என்னை பார்த்தா ஒன்று 2 லட்சம் பேர் பார்க்கறான் 3 லட்சம் பேர் பார்க்கறான்றதுக்காக என்ன வேணா நான் பேசுவேன்றதெல்லாம் எந்த இடத்துல? அவங்களோட அரசியல்ல எவ்வளோ ஒரு சீனியாரிட்டி. எம் நடராஜனுடைய மனைவி இன்னைக்கு ராமதாஸ் போன்றது எவ்வளவு பெரிய ஆளு. நீ வந்து அதுல எனக்கு என்ன குடும்பம்னா, அன்புமணி ஒன்றும் நான் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கல, அவர் என்டிஏ கூட்டணியிலும் போயிருக்கிறாரு. ஏன் அவர் அன்புமணிக்கு முட்டு கொடுக்குறாரு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன்னா அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது இல்ல. விஜய் சப்போர்ட் பண்றது இல்லைலாம் இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, அவரே அடிச்சிருப்பாரு. அண்ணன் சீமான் கூட தான் முதல்ல தம்பி வந்தோடனே நான் இணைந்து பயணத்தை பத்தி பேசினாரு. அண்ணன் அடிக்க வேண்டியது தானே. அப்ப என்ன பண்ணீங்க? ஆஃப் கேமரா எல்லாம் தெரியுமா? அது அவங்க ஆஃப் கேமரால என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு எதுக்கு? பட் இது தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். இப்ப இவர் பேசின பேச்சு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருந்தா கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த கூட்டணி
எங்க போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஓகேவா? கவுண்டமணி ஒரு காமெடியில நரி ஊழ விட்டுச்சு ஊன்னோடனே அந்த இடம் மாதிரி தான் நம்ம பார்க்கணுமா? இவரது வந்து நல்ல சகுனம்னு நினைச்சுக்கிட்ட வேண்டியதானான்றல சரி. சசிகலாவும் ராமதாஸுக்கும் செங்கோட்டையன் ஆல்ரெடி டிவிக்கில் இருக்கிறது. இவங்க அந்த கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது பேசும் பொருளாக்கப்படும். திரும்ப சசிகலாவுக்கு எங்கே எப்படி பண்ணணுன்றது தெரியும். நான் தான் சொன்னேன், கட்சியவே புதுசாக ஆரம்பிச்சு வரல. ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வந்தாங்க. நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு சிம்பிள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா வராங்க. ஸோ அவங்களுடைய சாணக்கியத்தனம் யாருக்கு இருக்கு? நான் டிடிவிக்கே இல்லைன்றேன். அப்போ ஆமா, அவர் புதுசா நான் அம்மா மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு தான் ஆரம்பிச்சாரு தவிர அதுக்கு சின்னம் குடைக்கலன்னு வீணா போனாரு. புரியுதா? அப்படி பண்ணலையே. சரி, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க இந்த தேர்தல்ன்றது நான் ரொம்ப நம்புறேன். ஓகே சார். கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.